வணக்கம் ஹோமிஸ். வெல்கம் டு another episode of IPL review. இன்னைக்கு நம்ம ப்ரெடிக்ஷன் படி ஒரு ஒன் சைடட் மேட்ச் இருக்கும்னு சொன்னோம். அதே மாதிரியே ஒன் சைடட் மேட்சா ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒருத்தர் மட்டும் ஜிடி ப்ரெடிக்ட் பண்ணாரு. எல்லா லக்குமே ஆர்சிபி போனதுனால இல்லடா. ஆக்சுவலா கோலிக்கு ஒரு ஓவர் த்ரோ 4 வரும். அப்பயே நான் முடிவு பண்ணிட்டேன், சரி ஓகே இன்னைக்கு ஏதோ ஆர்சிபி பக்கம் தான் போல. ஏதோ டாஸ் சூஸ் பண்ணி பவுலிங்லாம் சூஸ் பண்ணி போனாங்க. பட் பவுலிங் ஒழுங்கா போடல ஜிடி இன்னைக்கு. பிகாஸ் என்ன போட்டானுங்கன்னே தெரியல. ஃபீல்டிங் பவுலிங்கை விட ஃபீல்டிங் ரொம்ப கேவலமா பண்ணாங்க. கேவலமான ஒரு ஃபீல்டிங் இன்னைக்கு. ஃபீல்டிங்கும் புண்ட. ஆனா உண்மையாலே நான் இன்னைக்கு வெங்கி ஐயருக்கு ஒரு ஷோட் கொடுக்கணும் இருக்கேன் ப்ரோ. மஜா ஸ்டார்ட் கொடுத்தான். ஸ்டார்டிங்ல வந்துட்டு அந்த நியூ பால் தான் ஜிடிக்கு ஒரு நல்ல த்ரெட்டே. அது அப்படியே சிராஜ பிரிச்சுட்டான். ஏதோ கம்பேக் தருவான் பார்த்தேன். ஓவரே தரல. கடைசியில ஒரு ஓவரே தராம போயிட்டானுங்க. விராட் கோலியை பத்தி பேசியே ஆகணும். நல்லா ஆடினாரு இன்னைக்கு. வேற லெவல் இன்னிங்ஸ் ஆக்சுவலி என்ன கேட்டா. ஏன்னா 1 from ஸ்டார்டிங்ல வந்து விராட் 1 from 4 1 from 5 தான் இருந்தான். சம ஓவர் போட்டான். அண்ட் அதுக்கப்புறம் விராட் கோலி என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு சார்ஜ் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் இன்னைக்கு உண்மையாலே என்ன கேட்டா ஒரு நல்ல இன்னிங்ஸ் தான். என்ன லாலா இது சொல்ல மாட்டேன்? இல்லடா, நான் அந்த டாக் மீம் மாதிரி அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கேன். முன்னாடி எல்லாம் நாங்க தான் ஏதாச்சும் முட்டை கொடுக்கணும். இப்ப எங்களுக்கு பதிலா 4 பேர் 4 வகையில கொடுக்குறீங்களே. என்ன பண்றது இப்போ, வாழ்க்கைன்றது ஒரு வட்டம். ஆக்சுவலி நானே பெங்களூர் தான். அதுக்கப்புறம் தான் இந்த கேகேஆர்லாம். வெங்கடேஷ் ஐயர்ல இருந்து ஆடின பட்டிதார் வரைக்கும் 4 பேர் 5 பேருமே சூப்பரா ஆடினாங்க இன்னைக்கு. ரொமாரியோ ஷெப்பர்ட வந்துட்டு பவுலிங் இம்பாக்டா கொண்டு வர அளவுக்கு ஒரு கேவலமான மேட்ச் இன்னைக்கு டிடி ஆடினது வந்துட்டு பார்க்கும்போது, நான் எப்போ அவங்க வந்துட்டு 200 சம்திங் 220 கிட்ட வந்துட்டு அவனுக்கு ஒரு 17 ஓவர்லயே போயிட்டப்பதே நான் முடிவு பண்ணிட்டேன், ஓகே இன்னைக்கு ஆர்சிபி தான். ஏன்னா 16 to 20 டெத்ல ரொம்ப கேவலமான ஒரு பவுலிங் போட்டானுங்க. பவுலிங் மட்டும் ஒரு சைடு இருந்தாலும் பேட்டிங் அந்த சைடு பேட்டிங் வந்துட்டு எப்படி போலாம் அடிக்கிறான் பட்டிதார். லைக் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ட்விட்டர் எக்ஸ்போனா பட்டிதார வந்துட்டு இனிமே T20 இந்தியன் கேப்டன் ஆக்கணும் நீங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு ஃப்ளோ போக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மக்களின் கேப்டனை தூக்கி போட்டு பட்டிதார போடுங்க. பட்டிதார தான் இனிமே கைய சொல்றியா? கையெல்லாம் லிஸ்ட்லயே இல்ல. கோலி அண்ட் படிக்கல் பேக் டு பேக் அவுட் ஆன அப்புறம் எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. அந்த ஹோல்டர் உண்மையாலேயே நல்லா இன்னைக்கு நல்லா போட்டான். அவன் மட்டும் தான் நல்லா போட்ட மாதிரி இருந்துச்சு. கோலி அண்ட் படிக்கல் பேக் டு பேக் அவுட் ஆன அப்புறம் ஓகே. அண்ட் அதே கோலி இதே மாதிரி தான் ஹோல்டர் முன்னாடி எடுத்தான்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு மேட்ச்ல. ஒரு வேலை இருக்குமோ அப்படின்னு நினைச்சேன். எனக்கு குணால் பாண்டியா வந்தா கொஞ்சம் லைட்டா கட்டைய போடுவான் அப்படின்னு நினைச்சேன். இங்கதான் டீம் செலக்ஷனே தப்பா இருக்குன்னு கெஜ்ரோல் திடீர்னு அவன பிளே ஆஃப்ல வந்து ஆட வச்சானுங்க. எனக்கு புரியவே இல்லை. யாருக்கு பதிலா ஆட வச்சானுங்க, எதுக்கு ஆட வச்சானுங்க? அதுக்கப்புறம் நான் வந்த நம்ம பிரசித் கிருஷ்ணாவையா நம்ம அடிக்காம விடக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு என்ன போட்டாருன்னு தெரியல. கம்போஜோட டவுன்ஃபாலுக்கு வந்துட்டு ஈக்குவல் பண்றேன்டா நானு இனிமே குவாலிஃபயர்ஸ்லன்ற மாதிரி ஒரு போட்டுட்டு இருக்காரு. என்ன ஆச்சுன்னே தெரியல பிரசித் கிருஷ்ணாவுக்கு. மேல ஒரு வன்மம் இருக்குடா. இதுக்கு டெவாட்டியாவும் பவுலிங் போடுவான். சாய் கிஷோர் வெளியே இருக்கான். அர்ஷத் கான் எதனால டிராப் பண்ணாங்கன்னு தெரியல. அவன் வந்து ஓகே ரொம்ப நல்லா போடனாலும் ரொம்ப மோசமா போடல. ரஷித் கானுக்கு விக்கெட்ஸ் இல்ல இன்னைக்கு. பிரசித் கிருஷ்ணாவோட ரபாடா மோசமா போட்டிருக்கான்டா இன்னைக்கு. ரபாடா இன்னைக்கு மோசமா தான் போட்டான். ஆனா ரஷித் கான் நல்லா போட்டான். 2 ஓவர் தேவையில்லாம கில்ல அவனை கட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் எதுக்கு கட் பண்ணானு தெரியல. ஜிடி ஆடினது இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா அவனுக்கு அப்படி ஆடல. இன்னைக்கு வந்து சரி துப்பாக்கி ஆலோசனை பார்த்திபன் மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. திடீர்னு வந்துட்டு குவாலிஃபயர்ல பட்டிதாருக்கு வந்தோம்னா ப்ரோ ஐ திங்க் ஒரு கட்டத்துல வந்து பட்டிதார் 22 from 14 balls இருந்தான்டா லிட்டரலா. அடுத்த 19 balls-ல வந்து 71 runs அடிச்சா. என்ன ஸ்ட்ரைக்கிங் லிட்டரலா வேற லெவல் கோட். நாளா பட்டிதார் ஒரு ஸ்பின் பட்டுக்கோடா ருத்ராஜ் கைக்வாட் சொல்றேங்கடா. லிட்டரலா ருத்ராஜ் கைக்வாட் கையும் சரி. பட்டிதார் கேன் பிளே அட். அதான் பட்டிதார் வந்துட்டு 1 down ஆடுறான், 2 down ஆடுறான், சில நாள் 3 down வந்து ஆடுறான். எல்லா பொசிஷனுமே அவன் கரெக்டா ஆடுறான். சோ அது மட்டும் ஆடாம இந்த கிளட்ச் இன்னிங்ஸ் ஆடான்டா இன்னைக்கு. லைக் அவன் ஆடலன்னா ஆர்சிபி 200+ அடிச்சிருக்க மாட்டாங்க. 200+ முடிச்சிருந்தா இவனுங்க அசால்ட்டா அடிச்சு போய் ட்ரேட் பண்ணுங்க. ஒரு ஸ்டார்ட் பார்த்தது வந்துட்டு ரஜத் பட்டிதார் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஆர்சிபி கேப்டன் டு கிளட்ச் டு ப்ளே கிளட்ச் இன்னிங்ஸ் இந்த குவாலிஃபயர்னு. அதுக்கு உண்மையாலே ஒரு மேசிவ் ரெஸ்பெக்ட்.
அண்ட் கோலியோட ஆவரேஜே 20 தான் நினைக்கிறேன். அது பார்த்தப்போ இன்னைக்கு கோலி அவர் ஆவரேஜ் டபுள் பண்ற மாதிரி இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு. அதுக்கும் உண்மையிலே அவருக்கு எல்லாருமே ஒரு கன்சிஸ்டன்டான பேட்டிங், எல்லாருமே அவங்க ஜாப் வந்துட்டு அதுதான். எல்லாருமே 25+ ரன்ஸ் எடுத்தாலே வந்துட்டு ஈஸி 200 ஸ்கோர் வந்துடும் மோஸ்ட்லி. அதனால எல்லாருமே வந்துட்டு இன்னைக்கு சூப்பரா ஆடினதுக்கும் வந்துட்டு ஒரு பிக் ஷவுட் அவுட். அதுக்கு அவங்களுடைய ஸ்கோர் தான் வந்துட்டு பவுலர்ஸோடைய செம்ம கான்ஃபிடன்ஸ். இல்ல ஆக்சுவலா இன்னைக்கு பிளாட் பிச்சாம், அதனாலதான் டஃபியவே உள்ள கொண்டு வந்தானுங்க. அண்ட் படிக்கலையும் பிளேயிங் லெவல்ல வச்சிருந்தாங்க. இம்பாக்ட் பிளேயரா பேட்டிங்ல சொதப்புறப்ப ரமாரேஷப்பட கொண்டு வரலான்னு இருந்திருப்பாங்க போல. பட் பேட்டிங்க்கு அதுக்கு வாய்ப்பே இல்லாதனால விட்டுட்டானுங்க. டஃபிக்கு நியூ பால் எல்லாம் கொடுத்தாங்க. அது ஏதோ கிட்டத்தட்ட ட்ரை அவுட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. ஏன்னா எப்போதுமே சீசன் ஸ்டார்டிங்ல இருந்து பூவிக்கு தான் நியூ பால் போகும், தென் ஹேசல்வுட் ஆர் டஃபிக்கு போகும். டஃபிக்கு ஸ்விங் ஆகும், பட் ஆனால் பூவி அளவு ஸ்விங் ஆகுமா இல்லை பூவி அளவு கண்ட்ரோல் இருக்குமான்னு கேட்டால் இல்லை தான். பட் ஆனால் இன்னைக்கு எல்லாமே பண்ணது ஒரு ட்ரை அவுட் மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. அந்த மிடில் ஆர்டர்ஸ்ல வந்து விக்கெட் கடகடன்னு விழுந்தோடனே குர்னால் பாண்டியா கொண்டு வந்தாங்க. அண்ட் ஹி பிளேட் அ கிரேட் இன்னிங்ஸ், நான் இல்லைன்னு சொல்ல. பட் ஆனால் எனக்கு அது இன்னமும் ஒரு டவுட்ஃபுல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. லாஸ்ட் டைம் கொண்டு வந்ததுக்கு ஒரு ரீசன் இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த தடவை ஏன் ஜித்தேஷ் ஆர் டேவிடே கொண்டு வந்திருக்கலாமோன்னு தோணுச்சு. பட்டிதர் அடிப்போம், இவன் ரொட்டேட் பண்ணுவாங்கிற மாதிரி ஐடியால இருந்தாங்க போல. பட் ஆனா இன்னைக்கு வந்து நல்லா தான் ஆடினாப்புல வரும். அவங்களுக்கு ஏதோ இன்னைக்குன்னு இல்ல, ஓரளவுக்கு இந்த சீசனே அவங்க மேக் பண்ற மூவ்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகுது. ஐ திங்க் இன்னைக்கு மெயினா வந்து காரணம் வந்து 2 குவிக்கான விக்கெட் போனதுனாலதான் எனக்கு தெரிஞ்சு அவனை ஏத்தி விட்டாங்கன்னு நினைக்கிறேன். மேபி அதுவாதான் இருக்கு. ஆனா ஜித்தேஷும் பெருசா ஃபார்ம்ல இல்ல, இவர் சுத்தமா ஃபார்ம்ல இல்லைன்னா கூட அடிச்ச ரன்ஸுக்கு வந்துட்டு 200 அடிச்ச மாதிரி 100 ரன்ஸ் அடிச்ச மாதிரி செலிப்ரேஷன் பண்றாரு. பட் அதை பார்த்து 300 ஸ்ட்ரைக் ரேட் 5 பால் தான் ஆடினாரு. எது எனக்கு நடுவுல பரதாஜ் மெசேஜ் பண்ணிருந்தாங்க, இந்த மாதிரி வச்சா என்ன வச்சு 260 நானும் சரி ஜிங்ஸ் பண்றான் போல 260 எங்கடா வரப்போது நானும் நினைச்சிட்டு தெரல வச்சு அப்படிதான் நினைக்கிறேன்னு நினைச்சா உண்மையிலே 260 அடிச்சிட்டாருங்க. 257 255 அடிச்சிட்டாருங்க. 5 ரன்ஸ் ஷாட்ரா. ஓகே ஓகே, நீ சொல்லாம என்ன வேணா சொல்ல இன்னைக்கு சாமி. ஆக்சுவலி எனக்கு ஒரு விதத்துல நல்லா தான் இருக்கு. கேகேஆர்ல உள்ள வந்து சுத்தரியா வாங்கிருப்போம். அது வரைக்கும் என்ன கேட்டா இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் வந்துட்டு ஒரு பஞ்சாபோ இல்ல வந்துட்டு ஒரு டெல்லியோ வந்துட்டு பேட்டிங் ஆடிந்தா உண்மையாலே வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் மேட்ச். பிகாஸ் கண்டிப்பா அவனுக்கு சொல்ல முடியாது. பிகாஸ் வந்துட்டு அவனுங்க திடுதுப்புன்னு வந்துட்டு இந்த மாதிரி ஸ்கோரை வந்துட்டு ஒரு மாதிரி சேஷம் பண்ணிருக்காங்க. ஆனா அவனுக்கு எப்பயுமே இம்பார்ட்டன்ட் மேட்ச்ல எப்பயும் ஆட மாட்டாங்க. இம்பார்ட்டன்ட் மேட்ச்ல அதுக்கு பதிலா SRH வந்திருக்கலாம். SRH வந்திருந்தா 260 போயிருக்காது நான் என்னுடைய தாட். பிகாஸ் கொஞ்சம் ஜிடி விட நல்ல பவுலிங் வச்சிருக்காங்க. ஆக்சுவலி ஆன் பேப்பர் பார்த்தா SRH ஜிடி பவுலிங் தான நல்லா இருக்கு. லைக் ஜிடி பவுலிங் தான்டா பெட்டர். சொல்றேன்ல ஜிடி பவுலிங் ஆன் பேப்பர் தான் பெட்டர் மாதிரி தெரியுது. வந்துட்டு மெயின் டிஃபரன்ஸ் பார்த்தனா பட்டிதாரோட இன்னிங்ஸ் அப்படி ஒரு ஆக்சலரேஷன் யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டானுங்க. இது வரைக்குமே 2026 அவங்களுக்கு 2 தடவை தான் பவுலிங் சொதப்பிருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்னு கேகேஆர் மேட்ச், இன்னொன்னு இந்த மேட்ச். கேகேஆர் மேட்ச்ல ஃபின் ஆலன் பிக்கப் ஆனா, இந்த மேட்ச்ல பட்டிதர் பிக்கப் ஆனா. அந்த ஒரு பவுலர் ஆர்சிபி தான் ஃபேவர் பண்ண மாதிரி இருந்துச்சு எல்லா விதத்திலுமே. பார்த்தனா லைக் சாய் சுதர்ஷனோட விக்கெட்லாம் அதெல்லாம் என்னடா விக்கெட், பாவம் அதெல்லாம் பாவமான விக்கெட், மனசே விட்டுட்டான். இன்னொரு விஷயம், இந்த பட்டிதார் இன்னிங்ஸுமே கட் ஆயிருக்கணும். ரபாடா ஈஸியான கேட்சா ரொம்ப கேர்லெஸ்ஸா அதுதான் விடுவானுங்க. ஆமா, ஏதோ ரொம்ப கேர்லெஸ்ஸா கடைசி நிமிஷம் வரைக்கும் கையையும் கொண்டு போகாம பொசிஷனுக்கும் வராம ஏதோ நக்கலா பிடிக்கிற மாதிரி விட்டாப்ல. ஆமா, இன்னைக்கு ரபாடா ஃபீல்டிங்கும் சரி பவுலிங்கும் பொளந்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச DK 2 பேப்பர் சுருட்டி கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். சிராஜ் வந்து எக்ஸ்ஆர்சிபி பிளேயர், கேஜ்ரோலாவே எக்ஸ்ஆர்சிபி பிளேயர். அதனால எல்லாருமே வந்துட்டு ஹம்சாவா இன்னைக்கு யாரா முதல்ல எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு குவாலிஃபயர் 1 மேட்ச்ல இறக்குறீங்க டைரக்டா. அது எனக்கு புரியவே இல்லடா அந்த லாஜிக் என்னன்னு. நேரா வந்து அப்பப்போ இந்த மாதிரி மூவ் பண்ணுவாரு, ஓகே தான். ஒரு வேளை வந்துட்டு கிளிக் ஆயிரும்ன்ற ஒரு நம்பிக்கையில இப்ப வந்துட்டு எப்படி ஆர்சிபி வந்துட்டு ரஷிக் சலாம் வந்துட்டு லேட்டர் ஆஃப் தி சீசன் வேற போயிட்டு இருக்கான்டா. 28 ரன் கொடுப்பான்டா அந்த ஓவர்ல. அதான் சொல்றேன்ல. சோ ராஷிக் சலாம் வந்துட்டு லேட்டர் ஆஃப் தி சீசன் தான் ஆர்சிபி எடுத்து வந்தாங்க. ஆனா அது ஒர்க் அவுட் ஆச்சு. அந்த ஒரு நம்பிக்கையில மேபி ஃபிளாட் பிட்ச் இருந்து சொல்றாரு. லேட்டர் ஆஃப் தி சீசன் யூஸ் பண்ணி இருக்காங்க. இது டைரக்டா நாக் அவுட் மேட்ச்ல இறக்கிட்டாங்க மச்சான். அதுதான் வந்துட்டு ஒரு படி மேல போய் நாங்க அப்படி பண்றோம்ன்ற மாதிரி கொண்டு வந்து கனா படத்துல வந்து டைரக்டா அவள ஸ்வீப்பன்ல இறக்கி விடுவாங்களே. அதான் சொல்றேன்ல, எனக்கு தெரிஞ்ச ப்ரெடிக்ஷன் ஸ்டில் வந்துட்டு ஒருவேளை நீ சொல்ற மாதிரி RR ஜெயிச்சுட்டு RR வந்து GT கிட்ட தோத்துட்டு மறுபடியும் GT போயிட்டு ஃபைனல்ஸ்ல தோக்கதான் போறாங்க.
போறாங்க. அதுதான் என்னுடைய ப்ரெடிக்ஷன். புவனேஸ்வர் குமார் நான் மறுபடியும் அது சொல்லிடுறேன் நானு. சொல்லி என்னடா போடுறான் யாருமே ஒண்ணு டேய் இல்லடா எனக்கு என்னமோ அவனுக்கு கொஞ்சம் ஓவர் ஹைப் கொடுத்துட்டு எவனுமே அவனை அடிக்க மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு தோணுது. வேற லெவல்ல ரஷி, இது வந்து பரத்வாஜ், அது வந்து பும்ராடா. நான் சும்மாலாம் சொல்லல. அவன் ஃபுல் டாஸ் பால் போட்டாலும் சரி, ஃபுல்லர் லென்த் பால் போட்டாலும் சரி, ஸ்லாட்ல போட்டாலும் சரி அடிக்கவே மாட்டானுங்க. அவன் ஓவர கடத்த தான் பார்ப்பானுங்க. அதெல்லாம் வேர்ல்டு கப்ல அப்படியே அப்பட்டமா தெரிஞ்சிச்சு. புவனேஸ்வர் குமார் 1-2 அன்பிளேயபிள் டெலிவரி போட்டுறான், அதிலே கொஞ்சம் ப்ரெஷர் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ண தான் பாக்குறாங்களே ஒழிய பெருசா. அதுதான் பிளஸ் வந்துட்டு கில்லுக்கு வந்துட்டு ஒரு ஓவர் அந்த 2 for 6 இருப்பான்னு நினைக்கிறேன் பால்ஸ். அதுக்கப்புறம் கில்லுக்கு வந்துட்டு ப்ரெஷர் ஏறிடும், அவன் ட்ரை பண்ணி அவுட் ஆயிடுவான் ஆக்சுவலி. ஆமா புவி செகண்ட் ஓவரே ஃபர்ஸ்ட் வேற லெவல்ல போடுவான். அப்புறம் 4th ஓவர் வந்து இந்த பால் கில் எடுத்த பால்லாம் ரைட்ராடே 250 சேஸ் பண்ற டீம்லாம் ஜிடி கிடையவே கிடையாது. மேக்ஸிமம் 220 230 அவ்வளவுதான் போவானுங்க. 250 ஆமா ஒரு 2 வாட்டி பேட்டிங் ஆடி இருந்தா மேபி அடிச்சிருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். சுத்தி பார்த்தா பட்டிதார் இன்னைக்கு ஆடின இன்னிங்ஸ் வந்து எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் லைக் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்னிங்ஸ் இன் நாக் அவுட் மாதிரி அந்த லெவலுக்கு தோணுது. லைக் எப்படி சொல்றது, செம்ம இன்னிங்ஸ் ஆடி இருக்கான். லைக் ஆப்வியஸ்லி சிஎஸ்கே வந்து அந்த ரெய்னா இன்னிங்ஸ் சொல்லுவாங்க அந்த காலத்துல. பட் அது வந்துட்டு அதை பீட் பண்ணி போடுவாங்க. அது தோத்துருவாங்கல்லப்பா. அது தோத்துருவாங்க. ஆனா அதான் விஷயம். பட் பியூரா ஒரு இன்னிங்ஸ் வைத்து எடுத்து பார்த்தாலும் அதெல்லாம் சொல்லக்கூடாது. இதோட ஆக்சிலரேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இதுக்கே பட்டிதர் பியூரா ஒரு ஸ்பின் பேஷரா தான் இருந்தான் முன்னாடி, டூபே மாதிரி. ஆனா இன்னைக்கு காமிச்சா தான் நான் ஸ்பின் பேஷர் மட்டும் இல்லடா, நான் வந்து எல்லாமே அடிப்பேன்டான்னு சொல்லி ஒரு ஷாட்லாம் அடிப்பான் பாரு. 16th ஓவர்ல யார் போலிங் போட்டுருந்தான்னு தெரியல, ரபாடா தான் நினைக்கிறேன். ஓவர்லயோ கோலியே பார்த்து என்ன நடக்குது, கோலியே ஷாக் ஆகி பாத்துக்கிட்டு இருப்பான். அந்த அந்த ஆஃப் சைடுல அடிப்பானே 6. ஆஃப் சைடுல அடிக்கிற 6 எனக்கு ஏற்கனவே பட்டிதர் பிடிக்கும். அதனால ஒன் ஆஃப் த ஃபியூ பிளேஸ் இன் ஆர்சிபி அப்படி இருக்கிறப்போ பிடிச்ச நாள்லாம் பிடிக்க நாளும் அவனுக்கு அப்புறம் வேற அந்த ஜித்தேஷ் சர்மாவை பார்க்கும்போது தான் சரி விட. ஆனா சொல்ல போறபடி பார்த்தா இன்னைக்கு சாய் சுதர்ஷனோட விக்கெட் வெரி 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 அன்லக்கி தான். அது ஒன்ஸ் இன் ப்ளூ மூன்ங்கிற மாதிரி தான் விக்கெட்டு. பட் இருந்திருந்தாலும் அவங்க எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபியே 255 சேஸ் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டம் தான், எங்களால முடியாதுதான். ஒரு 210 220 வரைக்கும் ஒரு பார் ஸ்கோரா இருக்கும். பட் அதையும் தாண்டி சேஸ் பண்றதுன்னா ஒண்ணு பஞ்சாபா இருக்கணும், அந்த மாதிரி பஞ்சாபா இருக்கணும். விராட் கோலி இருக்கானடா, அதனாலதான் சொல்றேன் 210. நான் நெட்ல சில ஃபேன்ஸ் போடுறத பாத்துட்டு இருந்தேன். இந்த மாதிரி if they only hope to chase the score is for Hitman to play ன்னு போட்டிருந்தாங்க. சிஎஸ்கே எம்ஐ தான் ரொம்ப அடிச்சுட்டு இருந்தானுங்க இன்னைக்கு. ஆனா வந்துட்டு எங்களுக்கு இது தேவைதான், பிகாஸ் அப்படியாச்சும் நாங்க திருந்துறோமா அப்படின்றது இது தேவைதான். பிகாஸ் வந்துட்டு பட்டிதார் வந்துட்டு உண்மையாலேயே என்னதான் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் டீம், ஆர்சிபிக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான டீம் தான். லைக் அதை தாண்டி வந்துட்டு அதை கரெக்டா அவனை விட மோர் எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர்ஸ் இருக்கும் போதையும் பட்டிதார் வந்துட்டு கரெக்டா கேப்டன்சி பண்ணி எல்லாமே பண்றாரு. ஸோ அதுவும் வந்துட்டு உண்மையிலே பாராட்டி ஆனோம். கேட்குதா ருத்ராஜ் கெய்க்வாட்? ஆக்சுவலி இதனால இந்த கெய்க்வாட் மேல எக்ஸ்ட்ரா வன்மமும் இருக்கு. பட்டிதார் 25ல தான் வந்தான், இதுக்கே லைக் 1 year லேட்டா தான் வந்தான் பட்டிதார். அப்படி இருக்கப்போ அவன் கேப்டன்சியும் சூப்பரா கோப் பண்றான், பேட்டிங்கும் வேற லெவல்ல இருக்கு. இத போய் ருத்ராஜ் கெய்க்வாட் சொன்னார்னா அவர் சிம்பிளா ஆர்சிபி ஆக்ஷன்ல நல்லா எடுத்துட்டாங்க, அதுவே சிஎஸ்கே எடுக்கலன்னு அசிங்கமா ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு போயிருவாரு. அது ஒரு டைப் ஆஃப் எக்ஸ்கியூஸா இருந்தாலும் அவன் கிட்ட இருக்கிற பிளேயர்ஸ் வச்சு அவன் மேனேஜ் பண்றதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். லைக் கோலிக்கும் அந்த ஸ்பேஸ் கொடுக்குறாங்க, ஏன்னா கோலி லைட்டா துள்ளிட்டு இருப்பாரு, அப்படியே அவருக்கு அந்த ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. அண்ட் எல்லாமே கரெக்டா மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கு பட்டிதார். எப்பயுமே காமா இருக்கான் பட்டிதார். வந்து யார் என்ன சொன்னாலுமே வந்து அந்த டென்ஷனே அவன் மூஞ்சில தெரியல. அண்ட் ஐ திங்க் லாலா ஏதோ ஒரு வருஷம் லக்னோவோட இதே மாதிரி ஒரு நாக் ஆடுவான். அவன் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸோட ஒரு இன்னிங்ஸ் ஆடுவான், குவாலிஃபயர் 2ல எலிமினேட்டர்லாம் நினைக்கிறேன். அந்த இன்னிங்ஸ் அந்த ஒரு கிளச் இன்னிங்ஸ் ஆடுவான். ஸோ ஐ ஃபீல் ஒரு நல்ல கிளச் பிளேயரும் பிடிச்சிட்டாங்க ஆர்சிபி. ஏன்னா விராட் வந்து இந்தியாவுக்கு கிளச் தான், பட் அவருக்கு ஐபிஎல் நாக் அவுட்ல அட்லீஸ்ட் அவ்வளோ நல்ல ரெக்கார்ட் இல்லை. அப்படி இருக்கிறப்போ விராட் ஃபெயில் ஆனா டீமே ஃபெயில் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அப்படி இருக்கிறப்ப பட்டிதார் ஒரு நல்ல ஃபைன், ரொம்ப நல்ல ஃபைனா இருக்கும். வெங்கேயரும் சரி கேகேஆருக்கும் ஆடி கொடுத்திருக்கான், அவனும் சரியான கிளச் பிளேயர் தான். அவனும் ஓப்பனிங்லேயே வந்து மேட்ச வந்து திருப்பி சால்ட்டார வச்சிருக்காங்க அவனுங்க. அவனை இறக்குனானுங்கன்னா எனக்கு தெரிஞ்ச முடிஞ்சிரும். இதுக்கப்புறமா இறக்க மாட்டாங்க. பட் நீங்க அண்ணன் ஜிதேஷ் சர்மா மறந்துட்டு இருக்கீங்க, அவரும் ஒரு கிளச் தான். இன்னைக்கு வந்து ஒரு கேட்ச் விட்டாரு, பட்லர் கேட்ச். கேட்ச் இல்ல, அது கேட்ச் மாதிரி அது கேட்ச விட்டாருன்னு இல்ல,
பட் ஆனா வந்துட்டு உண்மையாலேயே கோலி வந்துட்டு ரொம்ப குஷியா சுத்திட்டு இருந்தாரு பவுலிங் ஃபிகர்ஸ்ல பார்க்கும்போதே வந்துட்டு இன்னைக்கு கோலிக்கு வந்துட்டு கோலி ஃபேன்ஸுக்கு எல்லாம் செம ட்ரீட். ஆமா நல்லா சொல்லுப்பா. கோலி ஜாலியா இருந்துச்சா? இல்ல நம்ம இன்னும் லாலா வந்து எதையும் நான் ஜிங்ஸ் பண்ண மாட்டேன், ஃபைனல்ஸ் நாங்க கப் எடுத்தக்கு அப்புறம் தான் எல்லாத்தையும் நான் பேசுவேன் அப்படின்ட்டு. இப்பயே வேற ஏதோ பேரு தான் வச்சுட்டு வரலான் இருந்தேன், அதுக்கப்புறம் பிரச்சனை ஆயிரும்னு சொல்லிட்டு மாத்திட்டேன். லாலா இதுக்கப்புறம் எல்லாம் டம்மி டீம்ஸ் தான், நீங்க தான் கப்பு. ஆமாமா அந்த கப்பை எடுத்து கொடுத்துருங்க. எனக்கு அந்த பென் கட்டிங் தான் டப்புன்னு கனவுல வந்துட்டு போறாரு. ராகுல் தெவாட்டியாக்கு வந்துட்டு ஸ்டில் பாராட்டு கொடுக்கலாம், பிகாஸ் 162 எல்லாம் எடுத்துட்டு போனது வந்துட்டு ஒரு பெரிய விஷயம். இந்த ஒரு கேவலமான நான் வந்துட்டு 100க்கு ஆல் அவுட் ஆயிடுவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆகி முடிச்சிருந்தா சீக்கிரமா ரிவ்யூ பட்லர் மட்டும்தான் ஒரு நம்பிக்கை காட்டின மாதிரி இருந்துச்சு. அவனுமே எல்லா பாலும் சுத்தனான், அவனுக்கு கொஞ்சம் மாட்டிக்கிச்சு அவ்வளவுதான். பட்டுச்சு ட்ரை பண்ணா. இது கில்லு எல்லாம் பரதாஜ் கால் அவுட் பண்ணா, இந்த மாதிரி கில்லு தான் சொதப்போம் அப்படின்ட்டு. அதனால நீ எதுவுமே சொல்ல, ஆக்சுவலி மக்கள் எல்லாம் உனக்கு தான் வாய்ஸ் காத்துட்டு இருந்தாங்க கமெண்ட்ல. மோகன் ப்ரோலாம் எங்க ஒரு லாலா எங்க அப்படின்னு கேட்டாரு. மக்களே சண்டே அன்னைக்கு ட்ரெயின்ல இருந்துட்டு இருப்பேன், ஆர்சிபி ஜெயிச்சா டான்ஸ், தோத்தா ட்ரெயின் விட்டு குதிச்சிருவேன். ஒரு பெரிய விஷயம் என்னன்னா டாப் 2ல முடிச்சதுனாலதான் எங்களுக்கு ஃபைனல்ஸ் போறதுக்கு கொஞ்சம் அதிகமா வாய்ப்பு கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். முன்னாடி இந்த 3rd 4th மார்ஜின்ல முடிப்போம், எலிமினேட் ஆகும், 2-3 மேட்ச் ஜெயிச்சு போறதுப்ப 3 டைம்ஸ் ப்ரெஷர் இருக்கிற மாதிரி இருக்கும். இது டாப் 2ல முடிக்கிறதுனால பெரிய ப்ரெஷர் இல்லாம ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடுறாங்க, அந்த ப்ரெஷர் இல்லாதனாலேயே கொஞ்சம் குவாலிஃபை ஆகுறது ஈஸியா இருக்குங்கிற மாதிரி இருக்கு. ஆர்சிபியோட இந்த அந்த பிராண்ட் மாத்திட்டானுங்க மொத்தமா. ஏன்னா ஆர்சிபினா அந்த சோக்கர் அந்த மாதிரி ஒரு பிராண்ட் இருக்கும் முன்னாடி. மக்கள் சொல்லிருக்காங்க அப்படி உண்மையிலே பேக் டு பேக் இயர்ல வந்து நீ குவாலிஃபயர் 1லயே ஆடி ஃபைனல் வரதுலாம் உண்மையாலே ஒரு வேற லெவல் அச்சீவ்மெண்ட். சரி, இந்த 3rd 2P டீம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் பல அப்படின்னு இருக்கு. இதுல வந்துட்டு ஆர்சிபி தான் என்னுடைய கால் ஃபார் த ஃபைனல்ஸ் அஸ் வெல். அதுவும் வந்துட்டு மோஸ்ட்லி ஒரு ஒன் சைடட் மேட்சா தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. விதவிதமா திங்ஸ் பண்றேன். இல்லடா லைக் வந்து நான் வந்துட்டு ஆர்ஆர் தான் கப்படிச்சு. சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் நாங்க வந்து இப்ப ஜட்டுனால ஆர்ஆருக்கு சப்போர்ட் பண்றோங்கிறானுங்க. டேய் அவன் சிஎஸ்கேல இருந்தப்பே நீங்க சப்போர்ட் பண்ணலையா? வந்துட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸ்ல எவ்வளவு கோபிஎம்ல சுத்திட்டு இருந்தாங்கன்னா ஆர்சிபியோட கமெண்ட் செக்ஷன்ல பார்த்தா கோலி அவுட் ஆகத்தான் ஆனதுக்கு அப்புறம் எல்லா கமெண்ட் கோலி அவுட் கோலி அவுட் கோலி அவுட்னு போட்டானுங்க. அதுக்கப்புறம் அந்த பட்டிதார் போஸ்ட் போட்டதுல பார்த்தா ஒரு பையனும் காணும். நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும், நம்ம சீசன் செருப்படி சீசன் இது, ஒத்துக்கோங்க ப்ளீஸ். அங்க ஒத்துக்க வேண்டியவங்க ஒத்துக்காம இருக்காங்க. என்ன இல்ல ருத்ராஜ் கேக்கோட ரிலீஸ் பண்ணாலே நாங்க முன்னேறிடுவோம். என்ன கேட்டா இது வேற வீடியோ தம்பி. பரவாடா, அதெல்லாம் ருத்ராஜ் கேக்வாட் மேல கொலை வன்மத்துல சுத்திட்டு இருக்கேன். கமெண்ட் பண்ணுவோமா நண்பா இந்த வீடியோக்கு? ஓகே, நம்ம எல்லாருமே வேற பெங்களூர் ஃபேனா இருக்கும், ஒரு மாதிரி பயாஸ்டாவே இருக்கு. ஓ லாலா நீ ஆரம்பிச்சிரு. எனக்கு வந்து ஆக்சுவலா பாராட்டணும்னா குல்வந்த் கெஜ்ராலியா தான் பாராட்டு வேணாம். ஏன்னா 10 per over போயிட்டு இருந்தப்ப சாலிடா வந்து ஒரு நல்ல பால போட்டு ஒரு 28 ரன்ஸ் தூக்கி விட்டாரு. ஃபாலோட் பை ஒரு 21 ஆர்சிபி பிளேயர் அவரும். அதனால அப்படி அந்த மிடில் ஓவர்ஸ்ல 49 ரன்ஸ் ஏறினது காரணமே அவரோட ஸ்டார்ட் ஆஃப் த ஓவர் தான். வன்மம்னா அவர் தான் சொல்லணும், பட் நான் இந்த இடத்துல அவரை பாராட்டு என்ன வேணா சொல்லிட்டு. அப்புறம் எனக்கு வன்மம்னா எனக்கு ரொமாரியோ ஷெப்பர்ட் மேலதான் நான் சொல்லுவேன். அவன் ஓகே இந்த சுச்சுவேஷன் எல்லாம் சரி, பட் ஆனா வந்து பவுலிங் போட்டுட்டு 16 ரன்ஸோ 15 ரன்ஸோ கொடுப்பாப்ல, அதுவும் ப்ராப்பர் பேட்ஸ்மேன் இல்லாதப்ப ஒரு ஃபீலிங்கே இல்லாம அகெயின் பவுல் காம சாப்பிட்டுட்டு சிரிச்சுக்கிட்டு ஏதோ மால்தீவ் ஸ்ட்ரிப்பு அந்த மாதிரி சுத்தின்னு இருக்காரு. இவன் நமக்கு வேணுமாங்க சாருங்கிற மாதிரிதான் இருக்கு. உடனே அவனுக்கு ஒரு எடிட் எல்லாம் போடுறானுங்க, இஸ் 1-2 overs away from a perfect knockங்கிற மாதிரிலாம் போட்டுட்டு இருக்காங்க. அந்த 2 oversக்காக தான் நானும் ஒரு 16 மேட்சா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்க கேப்டன்லாம் ஆடுவாரான்னு ருணால் பாண்டியா வந்துட்டு வன்மம் கிடையாது, ஸ்டார். பட்டிதார் மத்த பிளேயர்ஸ்லாம் கொடுப்பீங்க நீங்க, அதனால ருணால் பாண்டியா வந்துட்டு ஸ்டார் ஆஃப் த மேட்ச் தருவேன். இல்லடா அவன் ஆக்சுவலி அப்படி ஆடினதான் கரெக்ட். ஏன்னா அவன் வந்த டைம்ல அவன் கொஞ்சம் நின்னான். பட்டிதார் கூட நிறைய கொஞ்சம் சான்ஸ் கொடுத்தான், கொஞ்சம் மிஸ்ஃபீல் பண்ணானுங்க. மேபி பிடிச்சிருந்தா மேட்சே மாறி இருக்கலாம்.
ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் அப்படிதான் பண்ணுவான் இவன் குணால் பாண்டியா வந்துட்டு நின்று. ஸோ அவன் அந்த டைம் அவன் ஆடினது கரெக்டு தான் என்ன கேட்டா. யார் மேலே கக்குறதுன்னு தெரியல. மொத்த ஜிடி மேலேயுமே கக்கலாம். நான் கில் மேலே தான் கக்குவேன் ஒன்மும் இன்னைக்கு. அவன் அட்லீஸ்ட் ஏதாவது பண்ணி ஒரு 20-30 ரன் அடிச்சிருந்த அளவுக்கு கொஞ்சம் மன ஆறுதலா இருந்திருக்கும் பட்லர் மாதிரி. சம்பந்தமே இல்லாம சுத்தி புவனேஸ்வர், அதுவும் அவன் சரியான பால் அது உள்ள கொண்டு வருவான், கண்ணை மூடிட்டு தூக்குவான் பேட்டை. ஸ்டார் வந்து ஆனா குணால் தான் கொடுக்கலான்ட்டு இருந்தேன். பட் வந்துட்டு அங்க கொடுத்தனால நான் இன்னைக்கு ஸ்டாரை வந்துட்டு நான் விராட் கோலிக்கு கொடுக்குறேன். பிகாஸ் வந்துட்டு பிகாஸ் இன்னைக்கு உண்மையாலேயே வந்துட்டு நல்லா ஆடினாரு. அவருக்கும் புவனேஸ்வர் குமார் அகேன் என்னடா டே கோல்ட் ஸ்டாண்டர்டான ஒரு பவுலரு. பவர் பிளேல அழகா ரெண்டு ஓவர்ஸ்லாம் செமையா கண்ட்ரோல் பண்ணி ஆக்சுவலி ஒண்ணுமே பண்ணவும் இல்லை. ஆக்சுவலி ஏன் ஆர்சிபி பவர் பிளேல ஒண்ணுமே பண்ண முடியாத ஒரு 80% ரீசனே புவனேஸ்வர் குமார் தான். வன்மோ யாரு மேல கொட்டுவேன்னா, நான் இன்னைக்கு வாஷிங்டன் சுந்தரம் அந்த நிஷாந்த் சிந்துன்னு ஒருத்தர் இறக்குறானுங்க, அவனுங்க 2 பேர் மேலேதான் நான் வன்மோ கொட்டுவேன். பிகாஸ் வந்துட்டு பட்லரா அடிச்சு அவுட் ஆயிடுவாரு பாவம். அதுக்கப்புறம் இவனுங்க கொஞ்சம் ஆடி இருந்தா மேபி அடுத்து வர ஹோல்டருக்கோ தெவாட்டியாக்கோ ஏதாச்சும் ஒரு கான்பிடன்ஸ் இருந்திருக்கும். அவுட் ஆனது கொஞ்சம் நல்ல கேட்ச் பிடிச்சிருவான் இந்த ரசிக் சல்மான். அதனால அதுவும் பிளஸ் வாஷிங்டன் சுந்தரம் வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் தான். அவர் ஏதாவது பண்ணிருக்கலாம், அவரும் ஒன்றும் பண்ணல. எனக்கு ஸ்டார்னா ரஜத் பட்டிடார் தான். சொன்ன மாதிரி கேம் சேஞ்சிங் நாக் தான் அது. யாரும் இந்த மாதிரி அடிச்சு நான் பார்த்ததில்ல. நானும் அந்த குவாலிஃபயர் ஒன்ல கேப்டன் லீடிங் ஃப்ரம் ஃப்ரண்ட்டும் பவுலிங் சேஞ்சஸ் எல்லாமே பயங்கரமா. அந்த ரொமேரோ கொண்டதை தவிர எல்லாமே நல்ல சேஞ்சஸ் தான் இருந்துச்சு. குணால் பாண்டியா கரெக்டா இறக்கி விட்டது எல்லாமே பயங்கரமா பண்ணா. பேட்டிங்கும் லீடிங் ஃப்ரம் தி ஃப்ரண்ட். ஆக்சுவலி கமெண்ட் யாரோ சொல்லிருந்தாங்க சுக்கியா பேக் ரஜத் பட்டிதார் மாதிரி தான் இருக்காருன்ட்டு. சோ தனக்கு தானே ஒரு ஸ்டார் ஆஃப் தி மேட்ச்னா நான் தான் சொன்னோம்னா எனக்கு ரபாடாடா. அவன் ஃபர்ஸ்ட் ஓவர் தவிர எல்லா ஓவருமே மட்டமா போட்டு கேட்சும் விட்டு ஐ திங்க் அவங்களோட ஸ்ட்ரென்த்தே பவுலிங் தான். அவன் தான் ஸ்டார் பவுலர். அவன் எப்போ ஸ்டெப் அப் பண்ணமோ அப்போ ஸ்டெப் அப் பண்ணாம சுத்திட்டு இருந்தது வந்து அது சரியா பண்ணல. ஸ்டார் ஆஃப் த மேட்ச் வந்து நான் ரஷீத் கான் கொடுப்பேன். உண்மையிலே இன்னைக்கு நல்லா பவுலிங் போட்டாரு. 3 overs 28 runs தான் கொடுத்தாரு. மட்டமா போட்டா அதனால நல்லா தெரிஞ்சு. அதுவும் கரெக்ட் தான். வன்மம் வந்துட்டு யார் மேல கொட்ட சிராஜ் ராடே. இன்னைக்கு வன்மம் வந்து நான் சிராஜ் மேல கொட்டலான்னு இருக்கேன். டிஎஸ்பி இது வந்து அவரோட அவுட் ஆஃப் கண்ட்ரோல் நினைக்கிறேன். அவருக்கு அவர் எல்லையில வராதுன்னு நினைக்கிறேன். அவர் எல்லையில இல்லைன்னு சொல்லிட்டு என் விசுவாசம் என்னைக்கு அண்ணன் கோலிகடான்னு சொல்லி ஒரு பவுலிங் போட்டாம மாதிரி இன்னைக்கு மறக்கவே மாட்டேன். இவ்வளவு நாளும் நல்லா போட்டுறது சிராஜ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஓவர் இன்னைக்கு போட்டவரா ரைட்டரா அதுல எனக்கு தெரிஞ்சிருச்சு இன்னைக்கு மேட்ச் எப்படி போகுதுன்னு. நேரா மாறட்டும், அவரும் ஒரு எக்ஸ் ஆர்சிபி பிளேயர் தான். அவருமே நேரா பார்த்திவ் பட்டேல் இவங்க எல்லாருமே ஆர்சிபி பிளேயர்ஸ். ஸ்பெஷல் ஷவுட் அவுட் கோலி. இன்னைக்கு வந்து உண்மையிலே பேட்டிங் வந்து எல்லாரும் கோலியை மறந்துடக்கூடாது இந்த இதுல. இங்கதான் வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் வந்துட்டு ஒரு கமெண்டேட்டருக்கு நம்ம கொடுத்தே ஆகணும். நான் யாருக்கு இருக்க போது நரனுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவர் பேரைய மென்ஷன் பண்ணிடுவோம். பிகாஸ் அவருக்கு எங்க மேல என்ன பர்சனல் வன்மம்னே தெரியல. ஒரு வன்மம் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல விஷ்ணு அச்சு 6853 ஒருத்தர் இருக்காரு. நம்மளுடைய கண்டென்ட்ட பாக்குறது ரொம்ப தேங்க்ஸ். செகண்ட் ஆஃப் ஆல் அவர் எப்படி எங்க மேல வன்மம் கட்டலான்னு கண்டென்ட் பாக்குறாரு அது தெரியல. நான் என்ன சொல்றேன், என்ன வேணா கொட்டுங்க, கொஞ்சம் தயவு செஞ்சு பொறுமையா டைப் படிச்சு கொட்டுங்க. ஒரு பொண்ணையும் புரியல நீ சொன்னது அதுவே. ஆக்சுவலி வந்துட்டு அவரு நிறைய லியோன்னு நினைச்சிட்டு அவரை போட்டு ஒரு அடி. என்னன்னா உனக்கெல்லாம் பேச வாய்ப்பு இல்லடா கோலிக்கு சொல்லிட்டு ஆக்சுவலி அவரும் ஒழுங்கா பேசாம கம்பீரோடைய இதை போய் தின்னுடான்ட்டு ஒரு திட்டு தெரியல. அதுக்கப்புறம் என்ன போய் இஷான் கிஷன் சிஎஸ்கேல என்ன பண்ணாருன்னு பாருடி. என்ன ஒரு அடி. அந்த அடி எதுக்கான ரீசன் தான் வந்து இருக்கல ஒரு சிரிப்பான ஃபேக்டர். நான் வந்துட்டு இந்த ஐபிஎல் சீசன் கன்ஃபார்ம் ஆர்சிபி இதை போற பக்கம் பார்த்தா ஆர்சிபி தான் ஜெயிச்சிருவாங்கன்னு சொன்னல, அதுக்குதான் இந்த அடியே. நீ எதுக்குடா முதல்ல ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ற? உன்னுடைய சப்போர்ட் எல்லாம் எங்களுக்கு தேவையில்லைன்னு ஒரு அடி. டிபில வேற சூர்யா போட்டோ வச்சிருந்தாரு. சூர்யாவுக்கு இருக்கிற 4 ஃபேன்ஸ்ல வந்து ஒன்னு பேடி ஒன்னு இவரு ஒன்னு 2 பேரை கண்டுபிடிச்சு மீதி 2 பேரும் கருப்பு ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் 3 ஃபேன்ஸ் தான் அப்டேட் பண்ணாங்க. அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தயவு செஞ்சு பொறுமையா டைப் படிச்சு கமெண்ட் செக்ஷன் எங்கேயுமே போல வன்மத்தை கொட்டின விஷ்ணு அச்சுக்கு ஒரு பெரிய ஷவுட் அவுட் அகைன். ஆமா
நல்லா என்டர்டைன்மெண்டா இருந்துச்சு ப்ரோ. அது ரமேஷ் குமார்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ரொம்ப ஹோல்சமா கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஆக்சுவலி அவருக்கு வந்து ஒரு ஷவுட் அவுட். அவர் சொன்னார் இந்த மாதிரி நீங்க என்னடா பேசுறீங்க சில்ற அப்படி சொல்ல, நீங்க எவ்வளவு உண்மத்துல பேசினாலும் ஆர்சிபி தான் வின் பண்ணும் ப்ரோ, மேட்ச் பிடிச்சி வந்து பேசுறேன்னு சொன்னாரு. மேட்ச் பிடிச்சிருச்சு, நீங்க என்ன வேணா பேசலாம் ப்ரோ, இப்போ நாங்க கண்டிப்பா கேட்க ரெடியா இருக்கோம். அதனால உங்களுக்கு ஒரு ஷவுட் அவுட், ரொம்ப ஹோல்சமா கமெண்ட் பண்ணிருந்தீங்க. சண்டேக்கு அப்புறம் தான் லாலாவுடைய ஆட்டமேன்ற. சண்டேக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம், நாம யாரும் ஜாயின் பண்ணுவோம், லாலா மட்டும் தான் இருக்கணும் வீடியோல. இந்த சீசன் வந்து உண்மையாலேயே விஷ்ணு அச்சு மறுபடியும் அடிக்காதீங்க. இந்த சீசன் உண்மையாலேயே ஆடுறத பார்த்தா ஆர்சிபி தான் வந்துட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு என்ன அடிக்காதீங்க, சுகந்தன் அடிங்க. அவன் சொன்னா இந்த மாதிரி வந்துட்டு கோலி வந்து யங்ஸ்டருக்கு சென்ட் ஆஃப் கொடுத்தாருன்ட்டு, ஏதோ மாத்திரச்சோடுன்னு சொல்லி. அது ஏன் நம்ம இன்னைக்கு மென்ஷன் பண்ணலன்னா, நம்ம கோலிக்கு வச்சிருக்க இதுவே கம்மி தான். எப்படி சொல்றது, அவன் இதெல்லாம் பண்ணுவான்னு இதே அவனோட நார்மல்ல தான் வச்சிருக்கோம். அதனால வந்து அவர் அது கீழே பேலன்ஸ் பண்ணாதான் வந்து நாங்க அவரை ஷவுட் அவுட் கொடுப்போம் தவிர, ஷவுட் அவுட்ல அடிப்போம் தவிர இந்த லெவலுக்கு பண்ணா எதுவும் சொல்ல மாட்டோம். ஷவுட் அவுட் கொடுப்போம். அதனால வந்துட்டு நீ தப்பானவன், நீ என்கேஜ்மெண்ட்டுக்கு தப்பா பேசிட்டு இருக்க. ஓகே, நம்ம நாளைக்கு எஸ்ஆர்ஹெச் ஆர்ஆர் என்ன நினைக்கிறீங்க, யார் ஜெயிப்பா? நான் வந்துட்டு ஆர்ஆர் வந்துட்டு நான் கொஞ்சம் மென்டல் அந்த மாதிரி ஒரு டீம். சோ அதனால நான் ஆர்ஆர் சொல்றேன். ஆர்ஆர் ஜெயிக்கணும்னா 2 பேர் ஆடணும், வைபவ் சூரியவன்ஷி, ஜாஃப்ரா ஆர்ச்சர். அது வந்து ஜெய்ஸ்வால் கமெண்ட்ஸ் ஏதோ பண்ணிடுவான் தான் எனக்கு தோணுது. சோ அதனால எஸ்ஆர் ஜெயிச்சிருவாங்க. எனக்கு ஆர்ஆர் ஜெயிச்சா பரவாயில்லன்னு தோணுது. அது ஆப்வியஸ்லி திருப்பி ஜிடிஏ வந்து அவங்க லீக் திருப்பி போட்டோம் தானே. இல்ல, ஆனா எஸ்ஆர்ஹெச் தான் ஜெயிப்பானுங்கன்னு நினைக்கிறேன். அவனுங்க கொஞ்சம் நல்ல ஃபார்ம்ல வேற இருக்கானுங்க. இன்னைக்கு கோலி எப்படி வெளியேற்றிட்டா, ஹெட்டும் நாளைக்கு வெளியேற்றிட்டா நல்லா இருக்கும். பாப்போம். எனக்கு எஸ்ஆர்ஹெச் ஜெயிப்பாங்கன்னு தோணுது. கோலி வி ஹெட் ஃபைனல் இருந்தாச்சுன்னா ரியலாவே செமையா இருக்கும். பட் அது நடக்கணும், பாப்போம். ஹெட்டும் சொல்லியிருப்பாப்ல இன்டர்வியூல, கோலி இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்து தான் ஆகணும், இதுக்கும் மேல ஏதாச்சும் பண்ணாருன்னா தான் நீங்க என்கிட்ட வந்து கேட்கணும். ஃபைனல்ஸே ஆர்ஆர் தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்றேன். பட் ஃபைனல்ஸ் குவாலிஃபயர் 2 ஆடுப்பா.